எஸ், ஐ எம் அலைவ். நான் உயிரோட தான் இருக்கிறேன், எங்கேயும் போகலை. திரும்ப வந்துட்டேன், திரும்ப பாட்காஸ்ட் போட வந்துட்டேன், திரும்ப பாட்காஸ்ட் பேச வந்துட்டேன். ஸோ என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் காணும்? உயிரோட தான் இருந்தியா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்ன ஆச்சு, இதனால் இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் வரல அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது நம்ம என்னப்பா பேசுவோமா பாட்காஸ்ட் வித் மீ அபு ஹசன். கம்ப்யூட்டர் ஜி, அந்த இன்ட்ரோ போட்டுருங்க. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. இந்த இன்ட்ரோ சொல்லும் போது அப்படி மனசுக்குள்ளே அந்த பட்டர்ஃப்ளை பறக்கும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி, பல்லி எல்லாம் சேர்ந்து பறக்குது. அந்த அளவுக்கு இந்த இன்ட்ரோவை நான் பேசும்போது என் மனசு அப்படி ஒரு குழு 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 குழுன்னு இருக்குது. ஓகே, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ நாள் பாட்காஸ்ட் போடல? உண்மையாகவே நீ பாட்காஸ்ட்டை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டியா? இல்லை உனக்கு எதுவும் பிரச்சனையா? சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, உண்மையை சொல்லப்போனால் இந்த பாட்காஸ்ட்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆசை இல்லை, இது எனக்கு ஒரு 4-5 வருஷமாக இருக்கிற ஆசை. ஸோ 4-5 வருஷமாக உடம்புக்குள்ளே ஊறி இருக்க ஆசை எப்படி ஒரு பிரச்சனைனால எனக்கு இந்த பாட்காஸ்ட் வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு போக முடியும்? பிரச்சனை அவ்வளோதான். அந்த பிரச்சனையாக பார்த்து அந்த பிரச்சனையோட பிரச்சனையாக முடித்து எத்தனை பிரச்சனைடா அப்படின்னு கேட்டால், ஆமாம், அது பிரச்சனை தான். ஓகே, பிரச்சனைன்னு சொல்லாமல் என்ன பிரச்சனை, எதனால் இவ்வளோ நாள் இந்த பாட்காஸ்ட் வரல, இனி இந்த பாட்காஸ்ட் வருமா வராதா அப்படிங்கிற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். ஓகே, ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு 2 எபிசோடுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? ஐ டேக் எ டிசிஷன். நான் வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறேன். நான் வந்து சென்னையிலேருந்து நான் பெங்களூர் மூவ் ஆகிறேன். நியூ ஜாப், நியூ பீப்புள், நியூ பிளேஸ், எவ்ரிதிங் இஸ் நியூ. ஸோ என்னோடய லைஃப் வந்து இதுக்கப்புறம் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது. நான் என் லைஃப்பில் நிறைய பார்க்க போகிறேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், நிறைய எக்ஸ்போஷர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆமாம், பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் எடுத்த டிசிஷன் இல்லை, நான் தான் எங்கள் பிரச்சனைங்க. அதாவது என்னென்னு சொல்லப்போனால், பாட்காஸ்ட் கேட்குற எல்லாத்துக்குமே தெரியும், நான் பேசுவேன். என்னை விட்டால் நான் நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன், வாயை மூடாமல் அவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்டவன் நான். சென்னையில் என்னை சுற்றி எப்போதுமே ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ், ரூமில் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே சுற்றி நலன் விரும்பிகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நலன் விரும்பிகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும்போது நான் பேச, அவங்க பேசுறதை நான் கேட்க, நான் பேசுறது அவங்க கேட்க, சுற்றி குட் பீப்புள்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நான் சென்னையில் கடைசி ஒரு 6-7 வருஷம் எனக்கு போச்சு. அப்படி போகும்போது அதே இடத்துல டக்குன்னு அப்ரப்டாக எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மூவியில் ஒரு கட்டு எடுக்கிற மாதிரி அப்படியே அந்த மூவி அடுத்த ஃப்ரேம் வச்சா பெங்களூர். நியூ பிளேஸ், நியூ ஆஃபீஸ், நியூ ரூம், எல்லாமே கம்ப்ளீட்டாக நியூ. அது இங்கே பிரச்சனை இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா, அங்கே நான் அவ்வளோ நாள் என்னை சுற்றி அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நான் இங்கே தனியாக வந்த உடனே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த சிச்சுவேஷன் என்னால் கோ த்ரூ பண்ண முடியல. வெளியிலேருந்து கேட்குற எல்லாருமே சொல்லலாம், என்னடா நான்லாம் ரொம்ப வருஷமாக தனியாக தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நானும் சென்னை வந்த புதுசில் ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் அப்படி தான் இருந்தேன். ஃபுல்லாக தனியாக தான் சாப்பிட போவேன், தனியாக படம் பார்க்க போவேன், தனியாக நடந்து போவேன், எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, தனியாக பீச்சுக்கு போவேன், என்னெல்லாமோ தனியாக நான் பண்ணியிருக்கேன் சென்னை வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ். பட் ஆஃப்டர் அந்த ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு என்னை சுற்றி எப்போதுமே மக்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க, என்னை சுற்றி எப்போதுமே பீப்புள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தூங்கும் போது சரி, ரூமில் பசங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த என்னையை டக்குன்னு தூக்கி புதுசாக ஒரு இடத்துல வைக்கும் போது என்னால் அதை கோத்ரூ பண்ண முடியல, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, மைண்டுக்கு புரியுது, திஸ் இஸ் எ ரியாலிட்டி, திஸ் இஸ் யுவர் நியூ லைஃப் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. மனசு நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஓகே, இதுதான்டா ரியாலிட்டி, இதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா மைண்ட் செட் தான் எல்லாமே. மைண்ட் செட்டுக்கு புரியுது இதுதான் இனி அப்படின்னு, ஆனால் மனசு புரிய மாட்டேங்குது. ரெண்டுமே கரெக்டாக வேலை பார்த்தா தான் நம்மளால எல்லாம் சூப்பராக டெலிவரி பண்ண முடியும், எல்லாமே கரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். அந்த பிரச்சனையில் தான் நான் எங்கே லாக் ஆகிட்டேன். ஸோ எனக்கு அந்த இடத்துல இருந்து என்னை கோத்ரூ பண்ணி அதிலிருந்து என்னை நான் வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கே எனக்கு ஒரு 1.5 months 2 months ஆகிடுச்சு. அப்சல்யூட்லி நீங்கள் சொல்லலாம், இது ரொம்ப லாங், இது ரொம்ப பெரிய டைமிங், நீ எடுத்திருக்க டைமிங் ரொம்ப பெருசு, நீ உன்னோட அந்த 2 மாதத்தை இந்த இடத்துல வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை, நான் 2 மாதத்தை வேஸ்ட் பண்ணல. இந்த 2 மாதத்தில் நான் எதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுவேன், நான் எதுக்கெல்லாம் கோவப்படுவேன், நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி பேசக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் என்னை பற்றி நான் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
என்கிட்ட நான் ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஆட்மேன் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல, நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா நம்ம வெளியில் ஒருத்தவங்களை தேடி போகிறோம், அந்த பிரச்சனைக்கு உண்டான பதில் நம்மக்கிட்ட தான் இருக்கும், நான் நமக்குள்ளே டீப்பாக போகணும் அப்படின்னு ஆட்மேன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படி ஆச்சான்னு எனக்கு தெரியல. பட் இங்கே தனியாக இருக்கும்போது நான் எனக்குள்ளே அதிகமாக நான் போக ஆரம்பித்தேன். எனக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக இறங்க ஆரம்பித்தேன். டீப்பாக இறங்க ஆரம்பிக்க எனக்கு நிறைய விஷயத்துக்கு எனக்கு பதில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பதில் தெரிய ஆகும்போது நான் என்னை ஹீல் பண்ணிக்க எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த 1.5 months 2 months எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் என்னால் உட்காந்து பாட்காஸ்ட் உங்களுக்கு டெலிவரி பண்ண முடியலை. ஓகே, கடமைக்கு பேசணும்னு நினச்சிருந்தா பேசி போட்டிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பட் நம்ம டெலிவரி பண்ணும்போது அதில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம பாட்காஸ்ட்டோட கோல் என்ன? ஒரு 4 minutes 5 minutes 6 minutes ஒரு பாட்காஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்டில் அவங்க மைண்டு கொஞ்சம் காமாக ஃபீல் ஆகணும், அவங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். பாட்காஸ்ட்டை கேட்டு முடிக்கும் போது ஓகே நம்மளாலேயும் முடியும், நம்மளும் நம்ம லைஃப்பை க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரணும், மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஸ்டேட்டஸ்க்கு வரணும். அப்படிங்கிறது தான் நம்ம பாட்காஸ்ட்டோட அல்டிமேட் கோலு. ஸோ அப்படி ஒரு அல்டிமேட் கோலாக நான் வச்சுக்கிட்டு என்னால் கடமைக்கு பேச முடியுமான்னு கேட்டால் தெரியலை. நான் பேசக்கூடாதுன்னு இல்லை, எனக்கு பேச வரல, அதுதான் முக்கியமான விஷயம். செகண்ட் திங், நான் அப்படி பேசியிருந்தேன் என்னால் குவாலிட்டியாக டெலிவரி பண்ணியிருக்க முடியாது. ஸோ நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நான் என்னை கம்ப்ளீட்டாக நல்லாவே ஹீல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்கிட்டே நிறைய விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஹோப் இனி வர்ற கான்டென்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட கான்டென்ட்டை கம்பேர் பண்ணும்போது இனி வர கான்டென்ட் இன்னும் 2x லெவல் குவாலிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு நான் ஹீல் ஆகியிருக்கேன், அந்தளவுக்கு நான் நிறைய எனக்கு தெரிஞ்சிருக்கேன், புரிஞ்சிருக்கேன். ஸோ ட்ரஸ்ட் மீ, இனி நம்ம பாட்காஸ்ட் ரெகுலராக வரும். ஃபஸ்ட்டு வீக்லி ஒரு பாட்காஸ்ட் போடுவேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எனக்கு செட் ஆனதுக்கப்புறம், அந்த ஃப்ளோ எனக்கு செட் ஆனதுக்கப்புறம் வீக்லி 2 நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக், ஜியோ 7, யூடியூப் மியூசிக் அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் வரும். ஸோ நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி நம்ம பாட்காஸ்ட்டை மறக்காமல் கேட்டுருங்க. ஏன்னா கேட்டால் தான் உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை அடுத்து சூப்பர் டூப்பர் கான்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம என்னப்பா பேசுவோம் பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் எங்கேருந்து கேட்டாலும் சரி மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற சூப்பர் டூப்பர் கான்டென்ட்லாம் உங்களை சேரும். ஸோ see you, டாட்டா, பாய், டேக் கேர்.